எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெண்டைக்காயை இந்த கத்தியில் கட் பண்ணுறதே ஒரு தனி சுகந்தாங்க. எல்லா காயுமே கத்தியில் கட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்தியில் கட் பண்ணுறது. இந்த வெண்டைக்காய் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ளது தாங்க. இது வந்து பொதுவாக நினைவாற்றல் அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள வந்து அதிகமாக தான் சாப்பிட்லாம் அந்த வெண்டைக்காயை. இந்த வெண்டைக்காய் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் விதை போட்டு முளைக்க வச்சேன். முளைச்சிது. அதில் வந்த காய் தான் இது. வெண்டைக்கான்னு இல்லை, என்கிட்ட என்ன விதையெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் போட்டு முளைக்க வச்சு காய் கொண்டுட்டு வருவேன். இதில் உள்ள காயை தான் நான் எடுத்து சமைப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே நம்ம கடையில் வாங்குகிற காய்கறி எல்லாமே வந்துட்டு மருந்து தெளிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்று இருக்கும், பூச்சி அடிச்சு ஏதோ ஒரு பூச்சி மருந்தோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே வீட்டில் விளைவிச்சு சாப்பிட முடியாது. ஸோ கடையிலே வாங்குகிற மாதிரி காய்கறியும் நிறைய இருக்குது. நம்மளால் முடிஞ்சது, நம்மளுக்கு கிடைச்சது அதை வச்சு நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட என்ன விதை இருக்கோ அதை நான் விதைச்சி வைப்பேங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் அதுக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றுவேன். என்னால் முடிஞ்ச விதையெல்லாம் சேகரித்து வச்சுருந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து முளைக்க போடுவேன். ஸோ அதிலேருந்து எடுத்தது தான் இந்த வெண்டைக்காயிலையும் ஒன்று. நிறைய இதே மாதிரி நிறைய இதை நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். இன்னும் ஒரு சில காய்கறிகள் போடணும்னு ஆசை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, அதில் தான் இதை போடுவேன். எல்லா விதையுமே அதில் தான் போடுவேன். மக்கி போன அந்த மாட்டு சாணத்தில் தான் போடுவேன். அது பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வளரும். நம்ம தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றுவேன். வேறு எதுவுமே அதுக்கு போட மாட்டேன். நான் பாட்டுக்கு வச்சுட்டு போவேன். அது பாட்டுக்கு வளர்ந்து காயாக காய்ச்சிருக்கும். அதை தான் எடுப்பேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காயை வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதிகமாக அவங்க சாப்பிட்றது வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பொதுவாகவே எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெண்டைக்காயில் வந்துட்டு நிறைய நினைவாற்றல் அதிகக்கூடிய ஞாபக சக்தி வரும். அதுக்காக வந்துட்டு எல்லாருமே சாப்பிடுங்க. சின்ன குழந்தைகளுக்கும் கொடுங்க. முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் என்னென்ன விதை இருக்கோ அதை போட்டு ஏதோ ஒரு காய்கறி வீட்டிலேயே போட்டு எடுத்து சாப்பிடுங்க. அது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. நான் இந்த வெண்டைக்காயில் சும்மா எதுவுமே போடல. உப்பும் மிளகாத்தூள் தான் போட்டேன். வேறு எதுவுமே போடல. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு செஞ்சிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வெண்டைக்காய் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.